LMWS பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது. நான் உங்கள் ஓவியம் சிதக்கத்துல்லா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா, பால் பைத்தான் ஸ்னேக் எப்படி வந்து பிளெண்டர்ல செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ பால் பைத்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மலைப்பாம்பு மாதிரி. அது ஒரு பாம்பு. பட் அதை வந்து நிறைய பேர் பெட்டா கூட வளர்ப்பாங்க. காரணம் என்ன, இதுல வந்து விஷம் கிடையாது, இதுக்கு பல்லும் கிடையாது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து இது ஒரு எக்ஸோட்டிக் பெட்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு பாம்பு வகை. இது எலியெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ பல்லு கிடையாது, பட் எப்படி சாப்பிடும்னா இறுக்கி கொள்ளும்ல, அதாவது இறைய வந்து இறுக்கி கொன்னு அப்படியே முழுங்கும். அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தது இது. ஸோ இந்த பாம்போட 3D மாடல் தான் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல டெக்ஸ்சர் மட்டும் நம்ம கொஞ்சம் நெட்ல தேடணும். மற்றபடி இது ஓரளவுக்கு ஈஸி தான் பண்றது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தலையை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படி எடுத்து பாருங்க, தலைலாம் வந்து சின்னதா இருக்கு, இந்த இடம் வந்து இப்படியே சின்னதா இருக்கு, அப்புறம் இதெல்லாம் பெருசா வரும், அப்புறம் அப்படியே சின்னதாயிடும். வால் தொகுதி கிட்ட வந்து சின்னதாயிடும். ஸோ அது அப்படிதான் நம்ம இதை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அது தப்பு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போவோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஆஸ் யூஷுவல் எடிட் மோடுக்கு போறோம். எடிட் மோடுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இங்க லூப் கட் ஒன்று போடுறேன். ஒரு நிமிஷம். பட் அதுக்கு முன்னாடி நான் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இது என்னன்னா, நான் இங்க என்னென்ன பட்டன் பிரஸ் பண்றேங்கிறது, என்னென்ன கீ பிரஸ் பண்றேங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ அதனால நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு லூப் கட் போட்டு இந்த கியூபை வந்து ரெண்டா பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ இதுல ஒரு பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே ஃப்ரண்ட் வியூல வச்சுட்டு நான் அந்த கண்ட்ரோல் ஆர் போட்டு விடுறேன். ஸோ ஒரு பகுதியை வந்து அப்படியே நம்ம அடிச்சு எக்ஸ் கொடுத்து ஃபேஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்க அதுக்கப்புறம் மிரர் மாடிஃபைர் பண்ணுவேன். இது என் சேனல்ல பாக்குற எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வழக்கமா எல்லா டுட்டோரியலும் இது பண்றதுதான். ஓகே, அடுத்து என்ன பண்ணா, ஃப்ரண்ட் வியூ 1ஆம் நம்பர் அமைக்கி ஃப்ரண்ட் வியூ வந்துக்கிறேன். ஸோ அதாவது நம்பர் பேட்ல உள்ள 1ஆம் நம்பர் அமைக்கி ஃப்ரண்ட் வியூ வரேன். வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக்கிக்கிறேன் கொஞ்சம் இதை. அப்புறம் 7 அமைக்கி டாப் வியூ வரேன். இங்கேயும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். 3 அமுக்கி ஓகே, இப்போ இதளவுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. 3 அமுக்கி சைடுல இந்த பக்கம் ஒரு 3 லூப் கட் போடுறேன். கண்ட்ரோல் ஆர் போட்டு 3 லூப் கட். அந்த மவுஸ் பட்டனை நடுவில் அந்த ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 இது வரும். ஓகே, ஸோ அதை வந்து நான் அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி 3 இது வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்ண, டாப் வியூல வந்துட்டு இதோட மாடலிங் நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் இப்படி கொண்டு வரேன். நெக்ஸ்ட் இதை இப்படி கொண்டு வரேன். அடுத்தது 3ஐயும் செட் பண்ணி இப்படி கொண்டு வரேன். ஓகேங்களா? இதை வந்து கொஞ்சம் அப்படி பெருசாக்கிக்கிறேன். ஓகே, அடுத்தது இங்க வந்து ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். இப்போ இதுல நம்ம ஒரு மாடிஃபயர் ஒன்று போடுவோம். அது என்ன மாடிஃபயர்னா, சப் டிவிஷனல் சர்ஃபேஸ். இதுல வந்து நம்ம ரெண்டு வச்சுப்போம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு வியூ கரெக்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஸோ இது ரைட் சைடு வியூல வந்துட்டு அந்த மாதிரி இந்த ஃபேஸஸ் எல்லாம் வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் பிடிச்சி கீழே இப்படி இறக்குறேன். ஆனா இதுல ரெஃபரன்ஸ் கூட நம்ம பாத்துக்கலாம். இதுல நான் ஒரு நல்ல ரெஃபரன்ஸா எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதோட ஒரு ரெஃபரன்ஸ் நல்ல ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு. டாப் வியூ ஓகே. இதை நான் ஓப்பன் நியூ டேப் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். பட் ரொம்ப ரெசல்யூஷன் ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு? ஓகே ஃபைன், இப்படி இருக்கட்டும். இது இப்போ இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த இதில் டாப் வியூவில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை சின்னதாக்குறேன். இதை இப்படி கொஞ்சம் இந்த ஃபேஸ் சின்னதாக்குறேன். அப்போ இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்படி இதையும் கொஞ்சம் இப்படி பெருசாக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சைடு வியூக்கு எனக்கு ஏதாவது வேணும். சைடு வியூக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு சைடு வியூக்கு இதை எடுத்துப்போம். ஸோ சைடு வியூ பார்த்தீங்கன்னா மேலே அப்படி கீழே இப்படி சர்வலாக வருது, இங்கேயும் வந்து இப்படி மேலே ஏறுது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். கரெக்டா? ஸோ இங்கேயும் வந்து இப்படி இப்படி ஏறணும். அதே மாதிரி முகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீள வாக்கில் இருக்கு. பால் பைத்தானுக்கு முகம் வந்து நீளமா இருக்கு. கரெக்டா? ஸோ அதுவும் நம்மளும் அதே மாதிரி நீளமாக்குவோம்.
இப்போ இந்த இந்த ஒன்று இருக்கு பாருங்க, ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங். இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜி அமுக்கிட்டு நான் அந்த மாதிரி வெயில் அப்படி மூவ் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ மேல மட்டும் அப்படி இப்போ இந்த இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். இதை தேவையில்லாத நேரத்துல இந்த இதை ஆஃப் பண்ணி வச்சிருவோம், இந்த ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங். காரணம் என்னன்னா அது உங்களோட மாடலையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். ஓகே ஃபைன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க கண்ணு பண்ணணும். ஸோ கண்ணு பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி இ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்றேன். ஓகே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிக்கிறேன். இப்போ மறுபடியும் இ கொடுத்து உள்ள கொண்டு போயிடுறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு, உங்களுக்கு இந்த பாம்போட கண்ணு வந்து வந்திருக்கும். ஓகே ஸோ இங்கே ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு செலக்டட் பண்றேன். பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு ஒரு யூவி ஸ்பியர் ஒன்று வைக்கிறேன். ஓகே இந்த யூவி ஸ்பியரை வந்து நான் இந்த மெனுலேயே நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒய் ஆக்சிஸ்ல 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ரேடியஸ் வந்து நான் சின்னதாக்கிறேன் இப்படி. அதாவது எனக்கு எவ்வளவு என்னோட இந்த நான் செய்யற பாம்போட கண்ணுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சின்னதாக்கிறேன். ஓகே டன். ஸோ இதுல ரைட் கிளிக் பண்ணி இதையும் ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு எட்ஜஸ்ல வந்துட்டு இந்த 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த மாதிரி பண்றேன். அதே மாதிரி இந்த இதுல இந்த வெர்டெக்ஸ் செலக்ஷன்ல வந்து இந்த வெர்டெக்ஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். சேம் திங் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இல்ல இப்போ இது அப்படியே இருக்கட்டும், இது கரெக்டா தான் இருக்கு. ஓகே ஸோ இந்த இடத்துல உள்ள இந்த 4 ஃபேஸ் இருக்குல்ல, அப்படியே அடிச்சு தூக்கிடுறேன். காரணம் என்னன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்னேக்கோட பாடி வரும், ஐ மீன் உடம்பு வரும் கரெக்டா. ஸோ அதனால அதை அப்படியே வச்சிடுறேன், அதை அப்படியே விட்டுறேன். ஸோ இங்க நல்லா இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த ஐபால் கண் இருக்குல்ல, ஒரு ஸ்பியர் வச்சோம்ல, அதை இப்படி மூவ் பண்ணி பின்னாடி வச்சிடறேன் இப்படி. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு தலை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பக்கமும் கண்ணு வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொடுக்குறேன். இப்போ இதை அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்றேன், எஸ்கேப்பு 3D கர்சர் வரேன், அப்புறம் S(-1) அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு 2 சைடும் வந்து கண்ணு காப்பி ஆயிடுச்சு. ஓகே இந்த உடம்புல வந்து அந்த இதுல என்ன பண்ணா இந்த இந்த சைடு செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி ஏத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த இதை இப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பியர் ஒன்று வைக்கணும். ஆனால் அந்த ஸ்பியர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இங்க எத்தனை இருக்கு, எத்தனை வெர்டெக்ஸ் எட்ஜஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. ஸோ ஒரு 4 இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 4. ஸோ மொத்தம் 8 இருக்கு கரெக்டா. ஸோ அந்த 8 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க வந்து யூவி இது ஒரு சிலிண்டர் வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணனா ஒரு சிலிண்டர் ஒன்று இங்க வைக்கிறேன். வச்சுட்டு ஸோ உங்களுக்கு ஒரு சைடு 4 4 8 இருக்கு. அப்போ 8 வைப்போம். வெர்டெக்ஸ் வந்து 8 கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க ஆக்டகன் மாதிரி. ஓகேங்களா, சிலிண்டர் பட் 8 சைடு இருக்க மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம ரொட்டேட் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒயில. அப்புறம் எடிட் மோட்ல வந்துட்டு ரொட்டேட் எக்ஸ் 90 மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் 3D கர்சர் நார்மல் ஆக்கிடுறேன். இப்போ எடிட் மோட்ல வந்துட்டு ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி. ஓகே ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிலிண்டர் வச்சிருக்கீங்களா,
ஸோ சிலிண்டர் வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த இது வரணும்னா ரொட்டேட் பண்ணிடுறது வந்து இப்படி வரக்கூடாது. அதாவது உங்களுக்கு இந்த பக்கம் அதாவது நடுவுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 4 இருக்கணும், இந்த பக்கம் 4 இருக்கணும். அப்படிதான் வரணும். சம்பந்தமே இல்லாம இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட இந்த ஸ்னேக்கோட ஹெட்ல வந்து உங்களுக்கு இந்த பக்கம் 4 இருக்கு, அந்த பக்கம் 4 இருக்கு. அப்படித்தான் பண்ணிக்கீங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய இந்த சிலிண்டரும் வரணும், பாடியும் வரணும். ஓகேங்களா? சோ நான் இப்ப என்ன பண்றேன், இதை வந்து கொஞ்சம் இப்படி நல்லா சின்னதாக்கிக்கிறேன். இதை நான் இப்படி இங்க எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு பக்கத்து எடுத்து வச்சுக்கிறேன். எடிட் மோட்ல போய் நல்லா சின்னதாக்கிடுறேன். ஆக்கிட்டு இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நல்லா கொடுத்து நல்லா இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பட் ஓவரா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரேண்டமா பால் பைத்தான் எவ்வளவு நீளம் இருக்கும் அதை பாத்துருவோமா? ஸோ 5 அடி இருக்குங்கிறாங்க. அப்போ நமக்கு நம்மளோட அளவுப்படி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கியூபு. ஸோ ஒரு கியூபுங்கிறது ஜஸ்ட் ஒரு யூனிட்ங்கிற மாதிரி வச்சுப்போம். இந்த இதை நான் வந்து நல்லா பெருசாகிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு அளவுக்காக தான் இது. ஓகே, இப்போ இது கரெக்டா நம்மளோட ஸ்னேக்கோட வால் பகுதி வந்து இந்த இடத்துல வர மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு அளவுக்காக தான் வச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்போ உங்களோட இந்த பாடி இருக்குல்ல, இது வந்து நம்ம இதை ஹெட்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த சிலிண்டர் நேம் இருக்குல்ல, அதை வந்து பாடின்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல இது எடிட் மோட்லயே இருங்க, உங்க பாடியோட எடிட் மோட்ல இருந்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நல்ல அந்த மாதிரி லூப் நிறைய போட்டு விடுங்க, நிறைய போட்டு விடுங்க. எவ்வளவு போடலாம்னா அந்த லூப் அப்புறம் இதுல வந்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 போட்டு வைப்போம். 30 போட்டு வைப்போம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதுலயும் வந்து நாம ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங் எனேபிள் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி வரும்னா உங்களுக்கு இந்த ப்ரொபோர்ஷனல் யூஸ் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இங்கேருந்து இப்படி மெது பண்ணணுமா ஏறி பெருசாகுது. இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் போட்டுருவோம். இந்த ஹெட்டை டிசேபிள் பண்ணிக்கிறேன். நம்மளோட இதுல வந்து இந்த சைடு ஃபேஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தூக்கிடலாம். அதே மாதிரி இந்த சைடு ஃபேஸையும் வந்து தூக்கிடுவோம். சிலிண்டரோட 2 சைடு ஃபேஸையும் தூக்கிட்டு மறுபடியும் ஷேட் ஸ்மூத் கொடுத்துறேன். அதுல ஓகே, இப்போ ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வால் பகுதி இருக்குல்ல, இதை என்ன பண்ணலாம்னா இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்து பார்ப்போம். இதை நம்ம மேனுவலாவே பண்ணிடுவோம். S0 கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? கொடுத்துட்டு இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த வாழை மட்டும் கடைசியில் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மிரர் மாடிஃபையர் போடணும்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ இதுலேயும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சைடை வந்து நான் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு இதில் மிரர் மாடிஃபையர் போடுறேன். மிரர் மாடிஃபையர் தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு கொஞ்சம் இது நம்ம மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை மட்டும் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வால் பகுதியை நம்ம எப்படி பண்ணலாம்னா இதை மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஜி எக்ஸ் இப்போ சைடு வியூ வந்து அந்த மாதிரி பெருசா இருக்கும். மறுபடியும் எஸ் ஜெட் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இந்த இந்த பகுதியும் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா இருக்கும். அப்படி கொஞ்சம் மேனுவல் ஒர்க் மட்டும் பண்ணணும் இதுல. ஸோ பாம்பை வந்து நான் நீளமா தான் பண்றேன். இங்க நான் நீளமா தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளோட ரிக்கிங் வந்து இது பெர்ஃபெக்டா இருக்கும். ரிக்கிங் பண்ணும்போது டைரக்டா நீளமா போட்டு விட்டுருலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு பெர்ஃபெக்டா ஆயிடுச்சு இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இத இந்த வாழை மட்டும் வேணா இந்த வாழை மட்டும் வேணா நான் எல்லா மாடிஃபை அப்ளை பண்ணிடுவேன். அப்போ பண்ணிக்கிறேன். ஸோ வால் மட்டும் இப்படி இருக்கட்டும். ஓகே. நம்ம அந்த வால் வந்து கொஞ்சம் மாடிஃபை எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் மேனுவல் இல்லைன்னா தூக்கிட்டு இதை செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்க்கும்போது வால் மட்டும் கொஞ்சம் எனக்கு சிரமமா தான் இருந்துச்சு. ஸோ அதே சிரமத்தை இப்போ அனுபவிக்கிறேன். ஏன்னா வால் இப்படி வரக்கூடாது. வால் வந்து கொஞ்சம் வரும்போது சின்ன சின்னதா வரணும். நான் ஜஸ்ட் இதை ஒரு டெமோ பண்ணி பார்த்தேன். நான் சும்மா இது கரெக்டா வருமா என்ன எதுங்க ஒரு டெமோ ஜஸ்ட் சும்மா பண்ணி பார்த்தேன். அப்பவும் இந்த வால் தான் சிரமமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு வேற டுட்டல் ஒன்று போகணும்னு இருந்தேன். அது என்னன்னா ஏலியன் படம் பார்த்துருப்பீங்க. பிரிடேட்டர் வெர்சஸ் ஏலியன் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து இந்த ஏலியனோட ஃபேஸ் ஹக்கர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஏலியனோட குட்டி முட்டையிலிருந்து வெளியே வந்து பக்கத்துல யாராவது மனுஷங்கன்னா அவன் முகத்துல போய் அப்பிக்கும். அந்த ஏலியனோட 3D மாடல் தான் நீங்க செய்யணும்னு இருந்தேன். பட் அது கொஞ்சம் ஸ்கல்ப்டிங் ஒர்க்லாம் நிறைய வரும். அதனால வந்து நான் அதை பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ஷேப் இப்படிதான் வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் அந்த பாடியோட இந்த 2 மாடிஃபையும் தூக்கிடுறேன். அப்புறம் ஏன்டா போட்டேன்னு கேட்காதீங்க. அது ஏன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை செலக்ட் பண்றேன், இதை செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட உடம்ப செலக்ட் பண்றேன், அப்புறம் தலையை செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரெண்டுமே வந்து சேம் இதா வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட தலையும் உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பீஸா இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு எடிட் மோடுக்கு வரேன். வந்துட்டு ஸோ இந்த பக்கம் 4 பீஸ், இந்த பக்கம் 4 பீஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் மேல உள்ள ஒரு பீஸ் பாடியை செலக்ட் பண்ணுங்க. உங்க தலையில உள்ள அந்த மேல் பகுதி இருக்குல்ல, அந்த பாம்போட தலை, அதை செலக்ட் பண்ணுங்க. எம் கொடுத்து லாஸ்ட் கொடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வெர்டெக்ஸ்க்கு ரெண்டாவது செலக்ட் பண்ண வெர்டெக்ஸோட இப்படி ஜாயின் ஆகும். இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, எம் கொடுத்து லாஸ்ட். இல்லைன்னா இது வந்து இதை கீழே இறக்குறேன். இப்போ இதை செலக்ட் பண்றேன், இதை செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஓகே. எப்படி பண்ணினாலும் அப்படிதான் வருது போல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை.
தூக்குவோம், சைடில் வந்து இதை இப்படி கொண்டு வருவோம். இப்போ கரெக்டாக வந்துச்சு. ஸோ ரெண்டையும் செட் பண்ணுறோம். சென்டர்னு ஒன்று இருக்கும், அது எது கொடுத்தாலும் அதுதான் வருதா? ஓகே, பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காத மாடலிங்கா. ஸோ அந்த ரெண்டையும் செட் பண்ணிட்டு சென்டர் சாரி ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண, மோஸ்ட்லி ஜாயின் பண்ணாலே சரியா வந்துடும். இப்போ எல்லாம் சரியா வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்னேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வால் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அது நம்ம சைடு வியூல இருந்து பண்ணுவோம். ஸோ இந்த உடம்பே வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன் இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட ஓன் விருப்பம் தான். சைஸ் என்ன வரணும் என்ன ஏதுங்கிறது நம்மளோட ஓன் விருப்பம் தான். ஸோ இது ட்ரையல் அண்ட் இது செக் மாதிரி தான். செக் பண்றோம், சரியா வரலாங்கிறப்ப மறுபடியும் ரன் பண்றோம், செக் பண்றோம், மறுபடியும் பண்றோம், செக் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இதுதான் இது. ஓகே, இப்போ நமக்கு வந்து இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த கண்ணு பகுதி வெளியே இருக்கட்டும், இந்த இதை வந்து லெஃப்ட் ஐன்னு மாத்துறேன், இதை வந்து ரைட் ஐ. பட் இப்போ நம்ம இதுக்கு பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, எப்படி நான் இந்த கண்ணை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் மறுபடியும் போடுவேன். ஓகே ஓகே, நான் இந்த உடம்பு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து நம்ம டெக்ஸ்சரிங் பண்ணணும் நெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்சரிங் பண்றது வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம்னா, டெக்ஸ்சரிங் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாடிஃபைஸ்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து யூவி அண்ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணா, இந்த சப்டிவிஷனல் சர்ஃபேஸை முதல்ல போட்டுக்கிறேன், போட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். பட் அப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சேவ் காப்பி எஸ் பேக்கப். ஸோ இந்த டுட்டோரியல் வீடியோ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் மாடலிங் அண்ட் டெக்ஸ்சரிங் மட்டும் தான் சொல்லி தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இது எப்படி நம்ம ரிகிங் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன். அது ரிகிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அதில். ஸோ அதனால நான் அப்புறம் சொல்லி தரேன், ஓகேங்களா? ஏன்னா சாதா ரிகிங் மாதிரி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ரிகிங் பண்ணுறதோ இல்லை ஒரு கார் ரிகிங் பண்ணுறதோ வேற விஷயம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்த்தீங்களா, இதுக்கு காலே கிடையாது, உடம்பு தான் கால். அதனால வந்து இதை ரிகிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வேலை, பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் இந்த இதில் மிரர் மாடிஃபையர் சேர்த்து நான் அப்ளை பண்ணிடுறேன். ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சேவ் காப்பி. ஓகே, பேக்கப் எடுத்து வச்சாச்சு. நான் மிரர் மாடிஃபையர் இருந்தாலும் என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை. ஸோ நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிடறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ அச்சோ அச்சோ அச்சோ, ஓகே கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து மிரர் மாடிஃபை இது ரெண்டையுமே நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஸ்னேக்கோட ஆக்சுவல் மெஷ்ஷு. ஓகே, ஸோ இதில் வந்து நாம இப்போ தலையை தனியாக நான் வந்து யூவி அண்ட்ரா பண்ணுறேன், உடம்ப தனியாக யூவி அண்ட்ரா பண்ணுறேன். ஸோ எட்ஜ் செலெக்ஷனுக்கு வந்துட்டு அல்ட்டையும் ஷிஃப்டையும் பிடிச்சிட்டு இங்கே அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ரவுண்ட் மாதிரி போடும். இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க் சீன் கொடுங்க, கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இப்போ இதை எல் கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணுறேன். யூவி எடிட்டிங் வாங்க, வந்துட்டு யூ கொடுத்து யூவி அண்ட்ரா கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும், நல்லா இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து ப்ராப்பராக இதை சரி பண்ணல. அது வந்து ஃபேஸ் செலெக்ஷன் வந்து தலையை மட்டும் நீங்கள் எல் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே மவுஸை வச்சு எல் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இதை டச் கொடுத்து ஹைட் பண்ணிடுங்க. ஓகே,
ஸோ இப்போ இதுல வந்து உங்க உடம்பு மட்டும் தனியா இருக்கும். ஸோ இதுல அல்ட்ட பிடிச்சி மறுபடியும் ஏதாவது ஒரு இதை எட்ஜை செலக்ட் பண்ணுங்க. எப்படி ஏதாவது ஒரு எட்ஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. நான் சென்டரா எடுத்திருக்கேன். நீங்க எது வேணா கொடுங்க. கொடுத்துட்டு ஏ கொடுத்து மறுபடியும் அண்ட்ரா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க உடம்பு வந்து ப்ராப்பரா அந்த மாதிரி யூவி அண்ட்ரா பாயிரும். பட் இது ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே இந்த இது. ஓகே, இப்போ அல்ட் ஹெச் கொடுக்குறேன். உங்க தலை வந்து இதுல ஸ்னேக்கோட தலை அங்கே வந்துடும். தலையை வேணா ரிமூவ் பண்ணி கொண்டு வைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஐ கொடுத்து மற்றதெல்லாம் செலக்ட் பண்றேன். இப்போ கண்ட்ரோல் ஐனா இதுக்கு ஏதோ ஒரு மிச்சத்தை மற்றதை செலக்ட் பண்ணணும். ஓகே, அது அப்படி செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு ஹெச் கொடுத்து ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம ப்ராப்பரா அன்ராப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பகுதியை நான் வந்து நான் என்ன பண்றேன்னா கட் பண்றேன். ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சி இங்க கிளிக் பண்றேன். இப்படி கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். இதை ஹை பாலி கிடையாது, இது லோ பாலி தான். ஓகேங்களா, நீங்க ஃபேஸ் கவுண்ட பார்த்தாலே தெரியும். செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒண்ணா செலக்ட் பண்றேன். ஸோ ஃபேஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 5800 சம்திங் தான் இருக்கு. ஸோ அதனால இது லோ பாலி தான், கவலைப்பட வேணாம். சரிங்களா, இது ஹை பாலி கிடையாது. அதே மாதிரி இந்த பகுதியை ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி அப்படி ஒன்னாவது செலக்ட் பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம். அந்த எட்ஜை அப்படியே கடகடன்னு செலக்ட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க் சி கொடுத்து எல்லாம் ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பரா அது யூவி அண்ட்ராப் ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப ப்ராப்பர் இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே, ஓகேன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த கண் இருக்குல்ல, கண் நான் ஒண்ணு தூக்கிடுறேன் இப்போ. சரிங்களா, ஒரு கண் மட்டும் இருக்கட்டும். கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன், மிச்சம் எல்லாம் செலக்ட் ஆகும். ஹைட் பண்ணிடுறேன். இதை மட்டும் நான் என்ன பண்றேன்னா ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். கொஞ்சம் இதில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் இருக்கும், மற்றபடி சிம்பிள் தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சா, ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சி எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா, கண்ட்ரோலை பிடிச்சி ஒயர் ஃப்ரேம் வியூவில் வந்து இந்த ஒரு பகுதி அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகாம ஆயிடும். அதில் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க்ஸி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அண்ட்ராப் கொடுத்தா ப்ராப்பராக அண்ட்ராப் ஆயிடும். ஓகேங்களா, ஆனாலும் இதில் என்னன்னா ஒரு சின்ன விஷயம், இந்த பகுதியை மட்டும் நான் இப்படி ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி இங்கே மட்டும் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க்ஸின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் மார்க்ஸின்னு கொடுத்ததுனால ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். கிளியர் சீன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணேன்னா மார்க் சீன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல மார்க் சீன் கொடுக்கணும், நான் இதை ஃபுல்லாக வந்து நான் டிசேபிள் பண்ணி விட்டுறேன். ஐ மீன் அந்த மார்க் சீன் வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஏன் அவ்வளோ இது பண்ணிட்டு பாதி கண்ணிலே மார்க் சீன் போடுவோம். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கிளியர் சீன். இப்போ நான் இந்த இடத்துல கண்ணை ஈஸியாக நான் வந்து பெயிண்ட் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ அல்ட் ஹெச் கொடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன் இதை. இப்போ என்னோட உடம்பு கண் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போறேன். அல்ட் ஹெச் கொடுத்து எல்லாம் எனேபிள் பண்றேன். யூ கொடுத்து அண்ட்ராப் கொடுத்து வச்சுங்களேன், எனக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்துடும் இதுல. ஓகேங்களா, பட் என்ன ஒரு பிரச்சனைனா கண்ணு வந்து எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இது கண்ணு வந்து எனக்கு சும்மா சின்னதா வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இதை நான் பெருசாச்சுன்னா நமக்கு தான் நிறைய இடம் இருக்குல்ல அங்க.
சரி பெருசாக்கிடுறேன். இதை பெருசாக்கிக்குவோம். ஓகே, ஸோ இந்த தலையோட மேல் பகுதி இருக்குல்ல, இதை வந்து எங்களுக்கு வைக்கலாம். ஸோ நம்ம தலை இருக்குல்ல, ஸோ தலைன்னு சொல்லக்கூடாது, ஏகேன்னு சொல்லணும்னு சொன்னாரு. ஸோ நம்ம ஏகே இருக்கலாம், அதை இங்கே இங்கிட்டு வைப்போம். ஓகே ஃபைன். இப்போ இந்த உடம்பு வந்து இந்த உடம்புலையும் கூட நம்ம என்ன பண்ணலாம், 2 பகுதியா பிரிக்கலாம். இதை ஆல்ட்ட புடிச்சு கிளிக் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் டிசேபிள் பண்ணி விட்டுறேன். சரிங்களா, ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிட்டு அல்ட்ட பிடிச்சிட்டு இங்க கிளிக் பண்றேன். இல்ல இந்த இது ஃபுல்லா செலக்ட் ஆகுமா, கண்ட்ரோல் இ கொடுத்து கிளியர் சீன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஸோ மார்க் சீன் மறுபடியும் ஜஸ்ட் தலையை ஃபுல்லா நான் வந்து ஹெட்டை ஃபுல்லா வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். அது ஏன்னா இந்த கீழே வந்து வேற டெக்ஸ்டர் வருவாங்க, அதனாலதான். ஆல்ட்ட ஷிஃப்ட் ஆல்ட்ட பிடிச்சி இந்த ரெண்டையும் செலக்ட் பண்றேன். மார்க் சீன் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து கீழ்ப்பகுதி, பாம்போட கீழ்ப்பகுதி. ஓகேங்களா, ஸோ இதுல எடுத்து இங்கிட்டு வைக்கிறேன். ஹெட்டோட ஒரு பகுதியை வந்து இப்படி வரட்டும், ஹெட்டோட இன்னொரு பகுதியை வந்து இப்படி இப்படி வரட்டும். உங்களுக்கு உடம்பு இவ்வளவு பெருசா வருது, இன்னும் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இதை இந்த பாடி வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பார்ட்டா பிரிச்சு அண்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த இதுல பார்த்தேன், என்னதுங்க, டர்போ ஸ்பீட்ல வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி 3D மாடலாம் ஸ்னேக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்ட்டா தான் பிரிச்சிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணுவோம், இது செலக்ட் பண்ணுவோம், இதெல்லாம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த உடம்பு இருக்குல்ல, இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க்ஸிங் கொடுப்போம். கொடுத்துட்டு உடம்பு பகுதியை மட்டும் செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு நான் அண்டரா கொடுத்தா வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி மட்டும் இங்க வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் டெக்ஸ்டர் ஆட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதை மறுபடியும் ஆன் பண்றேன். ஓகே, நான் இப்போ இதுல எல்லாத்தையும் பார்ட்டா பிரிச்சு நான் அண்டரா பண்ணிட்டேன். அண்டரா பண்ணிட்டு இந்த அண்டரா பண்ணும்போது இங்க மெனு வரும், அது வந்து 0.05 வச்சிருங்க. ஏன்னா அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப் நிறைய இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து நீங்க டெக்ஸ்சர் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த ஹெட்டை வந்து நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இப்படி இது வந்து டெயில் வால் பகுதி, இதை வந்து நான் இங்கிட்டு வச்சிடறேன். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ அண்டரா பண்ணியாச்சு. இதை நம்ம டெக்ஸ்டர் ரெடி பண்ணுவோம். டெக்ஸ்டருக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஸ்கின் டெக்ஸ்டர் நமக்கு ஏற்பட்டது நெட்ல கிடைக்கும். ஸோ அதில் ஒன்று எடுத்து நாம டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ண வேண்டியதான். இதை நான் ஓப்பன் பண்றேன். சேவ் இமேஜஸ், பட் ஸ்கொயரா கிடைச்சா நல்லா இருக்கும். ப்ரொசீஜரா கொடுக்கலாம், பட் கை உடைஞ்சிரும். நோடு தேடி 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 தேடியே டைம் ஆகிடும். ஒரு நல்ல டெக்ஸ்டரா நான் தேடணும். இப்போ கமான், ஓகே, ஒரு வழியா தேடி இது கிடைச்சது. இதை வச்சு நம்ம டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணலாம். இதை ப்ரொசீஜராகவே போடலாம், பட் கையும் வலிக்கும், மண்டையும் காயும். அதுதான். ஸோ ஷேடிங் டேப் வருவோம். டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் அதில் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அதில் ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இமேஜ் டெக்ஸ்சர்
இப்போ வந்து நான் யூஸ்வலாக வந்து 2048 இல்லை 4320 அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷன் தான் வைப்பேன். அப்படியே வச்சிடும் நாம இதில். ஓகேங்களா? இதில் வந்து டிஃப்யூஸு ஸ்னேக் அண்டர் ஸ்கோர் டிஃப்யூஸ் இருக்கும். இதில் பியூர் ஒயிட் கலர் வச்சிருவோம். ஸோ அந்த ஒயிட் கலர் தூக்கி இதில் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இந்த இதில் வந்து ஆம்பியன்ட் அப்ரோஷன்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15க்கு 2. ஓகே. அப்புறம் இதே மெட்டீரியலை வந்து உங்களோட கண் இருக்குங்களா, அதுக்கும் போட்டுருங்க. இப்போ இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட கண்ணை வந்து காப்பி பண்ணி வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்தாச்சு, யூவி அன்ட்ராப்பும் பண்ணியாச்சுல. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா 3D கர்சர் வச்சுக்கோங்க. உங்களோட 3D கர்சர் ஆப்ஷன் வந்து வச்சுட்டு நடுவில் இருக்கான், 3D கர்சர் நடுவில் இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆர்ஜின் கொடுங்க. ஷிஃப்ட் டி SX-1. இதை ரைட் ஐ லெஃப்ட் ஐக்கு போல ரைட் ஐன்னு மாற்றிடணும். ஓகே ஃபைன். இந்த லைட்டை நான் தூக்கிறேன், நமக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ கண்ணு 2 சைடும் ரெடி ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் இந்த உடம்புக்கு நாம பெயிண்ட் பண்ணுவோம். உங்களோட டெக்ஸ்சர் பெயிண்ட் வாங்க. இப்போ இதுல இதுல வெள்ளை கலரே வச்சுங்க. வெள்ளை கலர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ FF RF வரணும். ஓகே, இதுல டெக்ஸ்சர் வாங்க, நியூ டெக்ஸ்சர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜ் ஆர் மூவின்னு இருக்கும். அதில் போய் டெக்ஸ்சர் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டீங்கன்னா ஐயை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுப்போம் இப்போ. ஸோ இதில் டைல்டுக்கு பதிலாக ஸ்டென்சில் வாங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்படி சின்னதாக்கிங்க. ரைட் பட்டன் அமைக்கிட்டு சின்னதாக்கிங்க. அப்படியே அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண வேண்டியதான் இதை. ஸோ கொஞ்சம் கரெக்டாக அப்படி சீம்லெஸ்ஸாக வர மாதிரி, கரெக்டாக பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பிடிச்சி அப்படியே நம்ம ட்ராக் பண்ணுவாங்க. கொஞ்சம் வேரியேஷன் அங்கங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணும்போது என்னன்னா, மவுஸை வச்சு நீங்க ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த பொசிஷன் போயிடும், அந்த ஸ்கேலிங்கும் போயிடும் உங்களுக்கு. ஸோ மூவ் பண்றாங்க தான், இதை வச்சு மூவ் பண்ணுங்க. நான் இதுல ஒரே வீடியோல வந்து டெக்ஸ்டரிங் ரிக்கிங் எல்லாம் போடலாம் தான் பார்த்தேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இதோட ரிக்கிங் வந்து கொஞ்சம் பெரிய தலைவலி. அதனாலதான் ஒரு கார் இருக்கு, கார்னா 4 டயரா ரிக்கிங் பண்ணி விடலாம். ஒரு மனுஷன் இருக்கான், மனுஷனுக்குன்னா 2 கையும் 2 காலையும் உடம்பே ரிக்கிங் பண்ணலாம். இதுக்குதான் எதுவுமே இல்லையே, உடம்பு மட்டும் தானே இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிக்கிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை தான் எப்படி பண்ணாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ நான் வந்து ஜஸ்ட் மாடலிங் மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இதை இமேஜ் அப்படி சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த சேவ் ஆகும். அப்படியே சேவ் பண்ணிடுங்க. இப்போ மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. முக்கியமான விஷயம், மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. சைடு வியூவில் பெயிண்ட் பண்ணதுக்கு 3 ப்ரெஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த இதை நான் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு 90 டிகிரி கொடுக்குறேன். நான் ரொட்டேட் கூட பண்ணலாம், 0லயே இருக்கட்டும். இன்னொன்னு எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு ஆப்ஷன்ல ஸ்ட்ரோக் டெக்ஸ்சரிங் இங்க அந்த எக்ஸ் இருக்கும். இதை நான் எனேபிள் பண்றேன். என்ன பண்ணுவோம்னா, ஸோ எக்ஸோட இதுல வந்து எனக்கு மிரர் பண்ணிக்கும். நான் இங்க என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு லெஃப்ட் சைட்லயும் வரும். ரைட் சைடில் நான் எதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணணும் அதெல்லாம் லெஃப்ட் சைட்லயும் வரும்.
ஸோ அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியதான் இதை. எப்படி பார்த்தா பெயிண்டிங் தான் நமக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். எந்த ஒரு ஒர்க்லையும் 3D அதுவும் மெயினாக கேம் ரெடி மாடலாம் கேட்க வேண்டியதே இல்லை. யூவி ஆண்ட்ரா கூட நமக்கு அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்காது. ஆனால் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா எப்பா. ஓகே, ஸோ இப்போ தலையோட மேற்பகுதி இருக்குல்ல, அங்கேயும் வந்து தலையோட மேற்பகுதியில கொடுத்தாச்சு. தலையோட கீழ் பகுதியில வந்து வேற பேட்டர்ன் வரும், நம்ம அதை போட்டுக்கலாம். அப்பப்போ அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ கண்ட்ரோலை பிடிச்சி நம்பர் பேட் 3 கொடுத்தா எனக்கு லெஃப்ட் சைடு வரும். 7 கொடுத்தீங்கன்னா டாப் வியூ வரும், எல்லா வியூ வரும். அந்த தலைக்கு நான் பெயிண்ட் பண்ணும்போது மட்டும் நான் அந்த இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த கீழே கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேற பேட்டர்ன் வரும். அந்த பேட்டர்ன் நம்ம வந்து நெட்ல வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி அதாவது ஸ்னேக்கோட கீழே இருக்குல்ல, அதுல வேணா அது வேணா ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தேன் நான். பால் பைத்தான், பாட்டம் ஆஃப் பால் பைத்தான், பாட்டம் ஆஃப் பால் பைத்தான். இது கீழே பாருங்க. இது கீழே பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த இதை வந்து நம்ம பண்ணணும் கரெக்டா. இந்த இந்த இதை நம்ம இந்த பேட்டர்னை வந்து நெட்ல தேடி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இருக்குல்ல, இதுதான் நமக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே மேல டெக்ஸ்ட் உள்ளதா இருக்கு. டெக்ஸ்ட் இல்லாத மாதிரி எடுக்கணும். தேடி எடுக்கிறேன், முடிஞ்சா உங்களுக்கு லிங்க் போட்டு விடுறேன் ஓகேங்களா. ஓகே, இந்த இமேஜ் வந்து நான் வந்து கீழே கீழே டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்டர் பெயிண்டிங் போகிறேன், Ctrl+7 கொடுத்து பாட்டம் வியூ வந்துக்கிறேன். வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் வந்து இருக்கிற டெக்ஸ்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்டர் கொடுக்குறேன். இது வந்து பாட்டம் ஸ்கின் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் நான் நியூ டெக்ஸ்டர் கொடுக்குறேன், எனக்கு தேவைப்படும் போது நான் அது மறுபடியும் நான் யூஸ் பண்ணிப்பேன், அதனால தான். இதை கரெக்டாக ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கொண்டு வரும். இப்போ கரெக்டாக வருங்க, சூப்பர். கரெக்டாக அப்படியே வச்சு பெயிண்ட் பண்ணும்போது இந்த வெள்ளை கலர் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா வெள்ளை வச்சாதான் உங்களுக்கு இருக்கிற ஆக்சுவலான உங்களுக்கு கலர் வரும். இப்படியே கொண்டு வரேன். ஆனா இங்க இந்த லேஅவுட்ல வந்து கீழே அப்படி பாத்துக்கலாம், கீழே எப்படி இருக்குன்னு. சூப்பர், கரெக்டா வருது. அப்படியே 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 பண்ணுவோம், அப்படியே பண்ணுவோம். கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல உடம்பு பெருசாகுதுல்ல, ஸோ அதனால கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஏன் டெக்ஸ்டர் பெயிண்டிங்கு டைம் அதிகமாக எடுக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். என்னன்னா உடம்புக்கு ஏற்றாப்புல டெக்ஸ்டரை மாற்றணும், சிரமமான வேலை தான் இது. இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி கொடுத்துருவோம். ஓகே, அதே மாதிரி இந்த பகுதிக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நான் இந்த டெக்ஸ்சர் எடுக்கிறேன், ஸ்கின் டெக்ஸ்சர்.
இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இது எப்படி வந்துருக்கு பாருங்க நம்மளோட ஸ்னேக்கு. செமையா இருக்குல்ல? சூப்பர். ஸ்டில் முடியல, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு இதுல. ஸோ உங்க கண்ணு இருக்குல்ல, அதுக்கு நம்ம டெக்ஸ்டர் கொடுக்கணும். ஸோ கண்ணுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் லிங்கை சேவ் பண்ணி வைக்கிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு நான் கொடுக்கணும்ல, அதனால தான். ஓகே, இந்த லிங்கை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கண்ணுக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்னேக் ஐன்னு கொடுக்குறேன். ஸ்னேக் ஐஸ் கொடுத்தா வேற ஏதோ வருது. ஓகே, இது இதை கொடுக்கும். இந்த இமேஜ் நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி. ஓகே, ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி. ஓப்பன் இமேஜ், நியூ டேப், சேவ் இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளோட இதுக்கு வாங்க. இதுல வந்து இருக்கிற டெக்ஸ்டர் தூக்கிட்டு நியூ டெக்ஸ்டர் ஐன்னு கொடுக்குறேன். சரிங்களா? கண்ணு இதுல வந்துட்டு இமேஜ் ஆர் மூவி இருக்கணும். இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம்ல, கண்ணை நான் இதை கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த இதில் வந்துட்டு இந்த சைடு வாங்க. உங்களோட 2D இமேஜ் இருக்குல்ல, அதுல வந்துட்டு நல்ல பெருசா வச்சுட்டு இப்படி கொடுத்துருவோம். இப்போ நம்மளோட எப்படி வந்துருக்கு பாருங்க. வந்துருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா பெருசா பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. இதே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்றேன். கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் செக் மாதிரி தான் இது. இப்போ பாருங்க கண்ணு கரெக்டா வந்துருக்கா? ஓகே. இதுல இன்னொன்னு நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் டெக்ஸ்சர் பண்ணுவாங்க. டெக்ஸ்சர்ல வந்துட்டு எங்க அந்த டெக்ஸ்சர், இந்த டெக்ஸ்சர் நான் வந்து கொஞ்சம் சுத்தி இப்படி கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இதுலயும் வந்து அந்த இதில் கொடுத்துறேன் அப்படி. இப்போ நம்மளோட கண்ணு டெக்ஸ்சர் எடுப்போம். எடுத்துட்டு இப்போ பாருங்க கரெக்டா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இது நமக்கு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல இன்னும் முடியல, இன்னும் மாடல் டுட்டோரியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. முடியல. ஓகேங்களா? இந்த டஃப்னஸ் மேப் கொடுக்கணும், அப்புறம் பம்ப் மேப் கொடுக்கணும். ரெண்டையும் கொடுத்தா நமக்கு முடிஞ்சிடும். இதை வந்து ஸ்னேக் அண்டர் ஸ்கோர் டிஃப்யூஸுக்கு பதிலாட்டு ரஃப்னஸ் கொடுக்கணும். ஸோ ரஃப்னஸ் வந்து ஃபுல் ஒயிட் இருக்கட்டும். எந்த இடத்துல வந்து ரஃப்னஸ் 0 வரணும்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் வாங்க. உங்க ரஃப்னஸை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க பண்ணிட்டு டெக்ஸ்சரை தூக்கிட்டு இந்த கண்ணு இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த மட்டும் நான் வந்து கருப்பு அடிச்சிடறேன். கருப்பு அடிச்சா என்ன அர்த்தம்னா அந்த இடம் மட்டும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடம் மட்டும் இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் இது இமேஜ் நான் சேவ் பண்ணி வச்சிருவோம். அல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் அது. ஸோ இப்படி ஸ்னேக் ரஃப்னஸ் சேவ் பண்ணிடலாம். ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் டெக்ஸ்சர் சரியில்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம். ஐயோ அவசரப்பட்டு விட்டானே. எடிட் வச்சு கொடுக்கறதுல கருப்பு வச்சு கொடுத்துட்டு இருக்கேன்.
ஓகே, இங்கேயும் அதே மாதிரி முடிச்சு அப்படி கொடுக்கணும். ஓகே, கரெக்டாக வந்துச்சு இப்போ. ஓகே ஃபைன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பம்ப் மேப் கொடுக்கணும். ஸோ பம்ப் மேப் எப்படி வரும்னா, அதுக்கும் பம்ப் மேப்புக்கும் நம்மளோட டெக்ஸ்சர் கிடைக்கும். ஓகே, நான் லிங்க் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும்ல, நான் உங்களுக்கு இதில் கொடுப்பேன். ஸ்னேக் ஸ்கேல்ஸ் டெக்ஸ்சர். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலாம்னா, ஸ்னேக் ஸ்கேல்ஸ் இன்னொரு மெத்தட் இருக்கு, நம்ம அதை வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓரநாய் டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ அந்த ஓரநாய் டெக்ஸ்சரை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு உங்க பம்ப் மேப் இப்படி போடுங்க. இதுல டெக்ஸ்சர் கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டை வந்து யூவில கொடுக்க கூடாது, நம்ம ஆப்ஜெக்ட்ல கொடுப்போம். சரிங்களா? கொடுத்துட்டு இதுல டிஸ்டன்ஸ் தூக்கி இதுல ஹைட்ல கொடுப்போம். இதுல வந்து F1 போல டிஸ்டன்ஸ் டு எட்ஜ். இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோலை பிடிச்சி இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீவிங் டேப் வரும். சாரி, இங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே கொடுக்கணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வீவிங் டேப்பும் வரும். ஓகே, இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஸ்கேலை வந்து ஒரு 150 வைப்போம். 150 ஜாஸ்தி, ஒரு 100 வைப்போம். 35 35 கரெக்டா இருக்கு. 35 கூட அதிகமா தான் இருக்கு. 15 வைப்போம், கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணீங்கன்னா இதுவே ஜாயிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ 15க்கு பதிலாக வந்து நான் 25 வைக்கிறேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், 25. இது தூக்கிட்டு நார்மலில் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். பட் இது நல்லா இல்லை, கரெக்டாக இல்லை. இது கலர் மேப்பு இங்கே லீனியருக்கு பதிலாட்டி கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இதை கொண்டு வருவோம். இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த இதை தூக்கி நான் இங்கே ஹைட் மேப்ல கொடுக்குறேன். இதுல இன்வெர்ட் கொடுக்குறேன். இன்வெர்ட்னா பள்ளமா இருக்கிறத மேடா காமிக்கும். பட் இது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இல்லை என்ன சொல்ல போனா. ஸோ இப்போ பேசாம இந்த ஆக்சுவல் இமேஜே வந்து பம்பா கொடுத்தா என்ன ஆகும் பார்க்கலாமா? சும்மா ஒரு டெஸ்ட் தான். ஏன்னா சில சமயங்களில் நான் அந்த மாதிரி பண்றது உண்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது உண்டு. இது கூட பரவாயில்ல, இது நமக்கு இது தேவையில்லை, இதுவே ஓகே. இதுல ஒரு கலர் ரேம்ப் ஒன்று போடுவோம். அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இதை. இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரணும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஓரளவுக்கு வேலை செய்யுது. இந்த பம்போட இதை வந்து நான் 0.25 வைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஸ்னேக் மாடலிங்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி இதை ரிக்கிங் பண்ணணும்னு சொல்லி தரேன். முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு கண்ணையும் செலக்ட் பண்ணுங்க, உங்க உடம்பையும் செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஜே கொடுத்து சிங்கிள் ஆப்ஜெக்டா மாத்திடுங்க. சரிங்களா? இதை வந்து பால் இதுதான் மாத்திடுவோம் நேம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா கொஞ்சம் டெக்ஸ்சர் பெயிண்டிங்லாம் பண்ணணும், பட் அதெல்லாம் நான் மேனுவலா பண்ணிட்டு நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு டைம் எடுத்துக்கும், அது அவ்வளவு ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. டெக்ஸ்சர் பெயிண்ட் டைம் எடுக்கும். ஸோ அதை நான் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான்
எப்படி ரிக்கிங் பண்றதுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நான் என்னென்ன நியூஸா டவுன்லோட் பண்ணணும் அந்த லிங்க் எல்லாம் கீழே நான் உங்களுக்கு கொடுத்து நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம அந்த மாடலை வீட்டில் செஞ்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா கூட பண்ணுங்க. ஓகேங்களா, அவசரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சின்னதா பண்ணலாம். டெக்ஸ்சர் கூட கஷ்டமா இருக்குன்னா டெக்ஸ்சர் வந்து நீங்க நார்மலா உங்களோட மெட்டீரியல் கூட செட் பண்ணி ஒரு விருப்பமான கலரை போட்டுக்கோங்க. டெக்ஸ்சர் பெயிண்டிங்லாம் பின்னாடி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோ ரிக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நார்மலான ரிக்கிங்கை விட உங்களுக்கு ஸ்னேக் ரிக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து நிறுத்தி நிதானமா பார்க்க வேண்டிய ஓகேங்களா. நான் இப்பவே சொல்லிக்கிறேன், ஏன்னா இப்பவே சொல்லிட்டா நல்லது. ஓகேங்களா, ஃபைன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சிலகத்துல்லா அப்பா. ஸோ மணி இப்போ கிட்டத்தட்ட 12:45 நைட்டு. ஓகே, அப்பா தூங்கணும், படுக்க போகணும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அது தப்பு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, பாய். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா வேலை இருக்கு, பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. ஓகே, பாய்.